ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார் வச்சிருக்க பெரும்பாலானவங்க சொல்ற காமனான ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா, கார் மைலேஜ் தர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பர்டிகுலரா என் கார் மட்டும் தர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, எல்லா காருமே ஈக்குவலா தான் மைலேஜ் தரும். அது நம்ம எப்படி ஓட்டி பழகுறோம் அப்படின்றத பொறுத்து தான் மைலேஜ் நமக்கு ரிட்டர்ன்ல கிடைக்கும். நம்ம ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணா நம்ம காருமே மற்ற காரை மாதிரி மைலேஜ் அதிகமாக கொடுக்கும். அது என்னென்னன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மைலேஜ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கியரில் அதிகமாக வண்டி விரட்டுறது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியரில் அதிகமாக போட்டு விரட்டுவோம். அதுக்கப்புறம் தான் டாப் கியருக்கு போகும். ஒரு சில பேர் டாப் கியரே போடாமல் அதுக்கு கம்மியான கியர்லேயே ஃபிஃப்த் கியர்லேயே ஃபோர்த் கியர்லேயே ஓட்டுவாங்க. அந்த மாதிரி ஓட்டவே கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கியரில் கன்சியூம் பண்ணுற ஃபியூவல் தான் ஃபிஃப்த் கியர் இல்லை சிக்ஸ்த் கியர்லையும் கன்சியூம் பண்ணும். அதனால நம்ம கூடுமான அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் டாப் கியர் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டாப் கியர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வண்டியோட மைலேஜ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். மைலேஜ் குறையறதுக்கு செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி அதிகமாக யூஸ் பண்ணுறது. தேவையில்லாத இடத்துல அதிகமாக ஏசி யூஸ் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா, வண்டி ஐடியில் நின்றுட்டே இருக்கும், அப்பயும் நம்ம ஏசி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வண்டி ரன்னிங்கில் போயிட்டே இருக்கும், அப்பயும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஃபுல்லாக வச்சு நம்ம ஏசி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஏர் என்ன பண்ணுவோம்னா, ரீசர்க்குலேட் பண்ணுற ஆப்ஷன் செலக்ட் பண்ணாமல் வெளியிலேருந்து வர ஃப்ரெஷ் ஏர் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா, கம்ப்ரஸர் வந்து அதிகமாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு அதிகமான ஃபியூல் தேவைப்படும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு அதிகமாக ஃபியூல் கன்சூம் ஆகிட்டு மைலேஜ் ரொம்ப கம்மியாக வரும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 0.8 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் ஆர் 1.2 லிட்டர் வரைக்கும் ஃபியூல் கன்சியூம் ஆகும் ஏசி ஒர்க் ஆச்சுன்னா. ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கூடுமான அளவுக்கு ஏசி யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க தேவையில்லாத இடத்துல. ஓகேங்களா? தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, வண்டியை ஐடியில் நிற்கும் போது ஆஃப் பண்ணி வைங்க. கொஞ்ச நேரம் 2 மினிட்ஸ் மேலே வண்டி நிற்குதுன்னு ஆஃப் பண்ணி வைங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, வண்டி ஐடியில் தான் நிற்குது, ஃபியூல் கன்சியூம் ஆகாத நினைப்பீங்க. ஆனாலும் வண்டி ஸ்டார்ட் பண்ணாலே ஃபியூல் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணால் தான் மைலேஜ் வந்து உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக தெரியும். ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, வண்டியோட டயர் ப்ரெஷர். வண்டி மைலேஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் மொத்தத்தையும் எஃபெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்க டயர் ப்ரெஷர். டயர் ப்ரெஷர் கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு மைலேஜ் வராது, வண்டி பிக்கப் கம்மியாக இருக்கும், வண்டி வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் எதுவுமே சரியாக இருக்காது. ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுங்கன்னா, வண்டியோட டயர் ப்ரெஷரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் வண்டியோட எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும், உங்களுக்கு மைலேஜும் கிடைக்கும். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, வண்டியில் இருக்க லோடு. வண்டியில் லோடு அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு மைலேஜ் குறைய தான் செய்யும். ஏன்னா எவ்வளோக்குள்ள லோடு ஏறுதோ அந்த அளவுக்கு வந்து இன்ஜின் வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணணும். பவர் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஃபியூல் கண்டிப்பாக எடுத்துக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் லோடு ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக மைலேஜ் குறைய தான் செய்யும். அதனால் கூடுமான அளவுக்கு லோடை குறைச்சிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூல் வந்து டேங்க் ஃபுல் பண்ணாதீங்க. டேங்க் ஃபுல் பண்ணுறீங்கன்னா இப்போ 45 லிட்டர்ஸ் இருக்குன்னா 45 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் வந்து வண்டியில் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 44 கேஜி வந்து வண்டியில் இருக்கும். இதுவே ஆஃப் டேங்க் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 20 கேஜிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லோடு குறைக்கிறதால நம்மளுக்கு வண்டியோட லோடும் குறையும், வண்டி இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவரும் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு மைலேஜும் வரும். மேலும் இது போன்ற வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.